ஸ்ரீ குருப்யோ நமஹ. பிராமணாளுடைய நடைமுறைய நித்தியமான நடைமுறையிலேருந்து ஆரம்பிச்சு அவன் எப்படி வாழணும் என்கிறதை வேதம்தான் எடுத்து சொல்லறது. அதுக்கு காரணம் உண்டு. என்ன காரணம்? இன்னைக்கெல்லாம் அந்த காரணத்தை கேட்டு நீ மூஞ்சி சுழிச்சா கூட காரணம் அதுதான். பிராமணேன நிஷ்காரணேன ஷடங்கோ வேதோ அத்தியோ ஞேயஸ்ச. எந்த விதமான எதிர்பார்ப்பும் காரணமும் இல்லாமல் 6 அங்கத்தோட சேர்ந்திருக்கக்கூடிய வேதத்தை பூர்ணமா அத்தியனம் பண்ணி அதனுடைய அர்த்த ஞானத்தையும் அவன் புரிஞ்சுக்கணும். இதுல என்ன சுவாரஸ்யம் தெரியுமோ? இதனால என்ன பிரயோஜனம்னே நீ கேட்கப்படாது. அதுதான் நிஷ்காரணேனா போட்டான். என்ன பிரயோஜனம் கேட்கப்படாது. உன்னுடைய கர்த்தவியம். அப்படிதான் அதுக்கு அர்த்தம். உன்னுடைய கர்த்தவியம்னு வேதம் இவனுக்கு சொல்லறது. ஏன் இப்படி சொல்லறது தெரியுமோ? இவன் தான் கர்ப்பாஷ்டமத்திலே இந்த வேதத்தினுடைய சாரத்தை தன்னுடைய தகப்பனான குருவோடு முகேன இவன் வாங்கிட்டு இருக்கான். வாங்கின்ற உடனே அதை நித்தியகர்மானுஷ்டானத்திலே சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பிச்சு சவிதாதானத்தையும் ரெண்டையும் அதே போல பிரம்மயஜத்தையும் நித்தியகர்மா வச்சுக்கிண்டு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். உபாகர்மா வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காப்பா. அது வரைக்கும் இந்த அனுஷ்டானம் தொடரணும். ஆமா, உபாகர்மா வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கான். உபாகர்மா உத்தராயணத்துல வராது. இவன் உத்தராயணத்திலே பூனை போட்டு விடுவான். அப்ப தட்சிணாயனம் வர வரைக்கும், சிராவண மாதம் வர வரைக்கும் அவன் அனுஷ்டானத்திலே இருக்கணும். தாத்பரியம் என்ன தெரியுமா? அந்த அனுஷ்டானத்தோட இருந்ததுக்கு அப்புறம்தான் உபாகர்மா சார்த்தகமாகும். அதனால் உபாகர்மாவுக்கு முன்னாடி அவன் என்ன செய்வன்? யஜ்ஞோபவீத தாரணமாய் 4 நாளைக்கு சந்தாவந்தனமும் அந்த சமிராதானத்தையும் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பன் அவன். அது உபதேசம் ஆன உடனே அதெல்லாம் வந்துடும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிரம்மச்சாரியஸ்ய போஷான கர்மகுருபாசுஷுப்தா விச்சாகர்யஞ்சராச்சாரியாதீனோ பவ அப்படின்னு அந்த பிரம்மச்சாரிக்கு அவன் அப்பாவா இருக்கிற குரு இருக்கான் பாரு, நீ எப்படிங்கிறதெல்லாம் அவர் சுருக்கமா சொல்லி விடுவார். ரொம்ப சின்னதா, நீ பிரம்மச்சாரி, அப்போசானா, கர்மகுரு, புரியலையா? இப்படி எல்லாம் என்னெல்லாம் அவர் செய்ய வேண்டிய நடைமுறைகள் எல்லாம் பட்டியலிட்டு அவருக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்படி ஆச்சாரியனுக்கு அதீனமா இருக்கணும்னு சொல்லிக் கொடுப்பார். அப்ப அதை அவன் மைண்ட்ல வாங்கிட்டு விடுறான். அப்பவே அவன் சந்தியாவந்தனத்தையும் சமிதாதானத்தையும் பிரம்மயஜத்தையும் ஆரம்பிச்சு விடுறான். வேடிக்கை பாரு, பிரம்மயஜத்தை எப்படி பண்ண முடியும்னு ஒருத்த கேள்வி கேட்டு விட்டான். நம்ம வேதாத்தியனம் பண்ணினா அந்த வேதத்தை வச்சிருந்து பிரம்மயஜம் பண்ணணும். இவன் வேதாத்தியனம் பண்ணலை, அதனால பிரம்மயஜம் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னான். அவன் பிரம்மயஜம் பண்ணப்படாது, வேதாத்தியனம் பண்ணலையே, சிராவணம் வரைக்கும் காத்து இருக்கணும், உபாகர்மா அனந்தரம் வேதாத்தியனத்துக்கு போனோம், அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணத்தான் வேதத்தை சொல்லித்தான் பிரம்மயஜம் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். ஒருத்தர் சொன்னார், அவன் எப்ப உபநீதம் ஆயிடுத்தோ அனுஷ்டானம் நித்தியகர்மா அனுஷ்டானத்துல ஒண்ணு பிரம்மயஜம் பண்ணி ஆகணும் அப்படின்னா. 2 பேருமா ஒருத்தருக்கு ஒருத்தர் வாத பிரதிவாதம் பண்ற போது தர்ம சங்கடம் வந்து, நமக்கு சங்கடம் அல்ல, தர்மத்துக்கு சங்கடம். 2 தர்மம் மோதுறது, ஒண்ணு எஸ்ங்கிறது, ஒண்ணு பண்ணாதேங்கிறது, ஒண்ணு ரைட்டுங்கிறது, ஒண்ணு தப்புங்கிறது. என்ன பண்றது? உடனே அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணானே.
அது தர்மசாஸ்திரத்தை படிச்சிருக்கக்கூடிய அந்த பெரிய ரிஷிகளுக்கு தானே வரும். நாமெல்லாம் எங்க படிச்சிருக்கோம்? அந்த ரிஷி என்ன சொன்னார், இதை நிறுத்தவும் கூடாது, ஆனா பண்ணவும் வேணும், வேதத்தை கொஞ்சம் சொல்லவும் கூடாது, ஆனாலும் பிரம்மயுத்தம் வேணும் அப்படிங்கிறதோ என்ன செய்தார் தெரியுமா? உனக்கு உங்க அப்பா வேதசாரமான காயத்ரி உபதேசம் பண்ணியிருக்கார், அது உங்கள்கிட்ட வந்தாச்சு. அப்ப அந்த வேதஸ்தானத்துல காயத்ரி சொல்லி பிரம்மயுத்தம் பண்ணு அப்படின்னு ஒரு பதில் வந்தது. நீ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? ஒரு விதி, அதுவும் சாஸ்திரத்துல, அதுவும் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு விதி இருக்கு. உனக்கு தகுதி இருந்தா அதை கடைபிடிச்சுதான் ஆகணும். அந்த கடைபிடிக்கிறதுக்கு குறை இருந்தா அந்த குறை இல்லாமலேயே கடைபிடிக்க முடியுமா? ஊடுருவி போனோம். வேதாத்தியனம் இல்லை ஆகையினால நான் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சுக்க கூடாது. அது நித்தியகர்மானுஷ்டானமும் நடந்தது, வேதத்தை அவன் சொல்லவும் இல்லை. வேத சாரமான காயத்ரி சொன்னான். அந்த காயத்ரி ஏற்கனவே அப்பாவோடு முகத்வாரா நன்னா நடத்துறோமே. நீ ஒண்ணு கவனிச்சியோ? இந்த காயத்ரி உபதேசம் பண்ற போது எப்படி நடைமுறைப்படுத்துறா கவனிச்சிருக்கியா? இந்த புள்ள சொல்லுவன், அவன் குரு வெறும் அப்பா இல்ல. ஏன்னு கேட்டா, குழந்தை பிறக்கிறோடு அப்பாவா இருந்தார், உபநயனத்தும் போது குரு ஆயிட்டார், ஆச்சாரியர். அவன் சொல்லுவன், ஹே குரு சாவித்ரி போ அனுப்ரூஹி, சாவித்ரி எனக்கு உபதேசம் பண்ணும். அவர் என்ன பண்ணோடு தெரியுமா? இந்த குழந்தை இப்படி கேட்கிறான் என்கிட்ட, எனக்கு அது தகுதி இருக்கா இல்லையா தெரியல, வேத வித்துக்கள் எல்லாம் கேட்கட்டும், எனக்கு தகுதி இருக்குன்னு அவா சொன்னா நான் உபதேசம் பண்றேன். அஸ்ய குமாரஸ்ய காயத்ரி ஸ்வீகரணே மமச்ச காயத்ரியாக உபதேஷ்டுத்வேச்ச யோகியதா சித்தி அனுகிரகானா அப்படின்னு வேத வித்துக்களை பிரார்த்திப்பன். அவா சொல்லுவா யோகியதா சித்தி ரஸ்தூன்னு. அப்ப இவன் உபதேசம் பண்ணுவான். உபதேசம் பண்றது என்ன உபதேசம் பண்ணுவன்? வேதத்தை உபதேசம் பண்ண. அதனால்தான் அதுக்கு பேரே பிரம்மோபதேசம். பிரம்மா அப்படின்னா வேதம். அப்ப அந்த வேதத்தை உபதேசம் பண்றேன்னு சொல்லி அந்த வரியே வந்ததுனால அந்த காயத்ரி வேதம் ஆயிடுச்சு. ஆமா, பிரம்மோபதேசத்துல பிரம்மாங்கிறது வேதம் தானே, அதனால வேதம் ஆயிடுச்சு. அப்ப வேதாத்தியனம் பண்ணாதவனுங்கிற வரலையே. அப்ப இந்த காயத்ரி உபதேசத்துக்கு வேத சமானதை இருக்குங்கிறதுனால வேதம் சொன்னதாகத்தான் அர்த்தம். காயத்ரி சொன்னாலும் போரும் என்கிற அளவுக்கு அவளுடைய புத்தி ஊடுருவி தேடி நம்ம கையில கொடுத்திருக்கு. நீ கவனிச்சு பாரு, பெரிய பெரிய ரிஷிகளுடைய புத்தி எந்த அளவு தீட்சணமா வேலை செய்து நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் எடுத்து நம்மள்கிட்ட தரது. அது ஒண்ணு நினைச்சு பாரு. நாம இன்னைக்கு இருக்கிற போது என்ன நினைக்கிறோம்? நாம தான் ஒரு சக்தி நினைக்கிறோம். பழசா இருக்கிறவாள்லாம் ஒண்ணும் தெரியலே, பழைய பன்னாசு, அவெல்லாம் குடத்துல இருக்கிற ஜலம் மாறி கணத்துக்குள்ள இருக்கிற தவளை மாறி அப்படின்னு அவ லோகம் தெரியாது. லோகத்தை சொல்லுறோம். ஏன் தெரியுமா? நான் லோகத்தை தான் நீ தெரிஞ்சுட்டு இருக்க. அவர் என்னத்தை தெரிஞ்சுட்டு இருக்கார்? வேதத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கார், தெய்வத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கார், வேதத்தினுடைய சாரமும் தெரிஞ்சுட்டு இருக்கா, வாழ்க்கையினுடைய முறையும் தெரிஞ்சுட்டு இருக்கா, சரீர சுவாஸ்தியத்தையும் காப்பாத்துறா, மனசுல இருக்கிற எண்ணங்களையும் நிறைவேற்றிக்கிறா, பிறந்த பிறப்பினுடைய சார்த்தகதையும் கிடைக்கிறது. இத்தனையும் அந்த வேதத்திலேருந்து கிடைக்கிறது. நீ லோகத்திலேருந்து உனக்கு எப்படிதான் கிடைக்கும்? கிடைக்காது. அதனால இதுல இருந்து நீ என்ன தெரியறது? அந்த ரெண்டு சண்டை வந்தது பாரு. இவன் வேதாத்தியனம் பண்ணாததுனால பிரம்மயுத்தம் பண்ணப்படாதுன்னா, பிரம்மயுத்தம் நித்தியகர்மாவாச்சே, பண்ணித்தாரே ஆகணும், பண்ணலேன்னா தப்பாச்சே, அகரடே பிரத்யவாயா, பண்ணலேன்னா தப்பாச்சே, ஆரம்பத்திலே சுக்லாம்பிரதர் விஷ்ணு கண்ணுல கொட்டிக்கிறையே, தலையில எல்லவா கொட்டிக்கிறோம் அப்படின்னா. அப்ப அவர் மனசு தடுமாறலை. அப்ப அவர் என்ன சொன்னார்? அவ அப்பா காயத்ரி உபதேசம் பண்ணியிருக்கார், அந்த உபதேசத்தை அந்த பிரம்மேச்ச ஸ்தானத்துல, அந்த வேத ஸ்தானத்துல சொல்லி பிரம்மேச்சத்தை பண்ணுன்னா. இப்ப அதுக்கு அடுத்தபடி என்ன, அது எப்படி நீ சொல்லுவே கேட்டதுக்கு தான் இந்த பதில். நீ உபதேசம் பண்ற காலத்துல என்ன பண்ணுவ? அந்த காயத்தினுடைய மந்திரத்தை
அந்த சிஷ்யன் அதனுடைய தேவதையை வச்சிருந்து அதனுடைய பேரை வச்சிருந்து சொல்லுவேன். சமுதிர தேவதாகமான மந்திரபானத்தினால சாவித்ரி அந்த மந்திரத்தை சமுதிர தேவதா அப்படின்னு சொல்லுவேன். நேரடி வேதம் சொல்ல மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? கோப்பியமா இருக்கணுங்கிறதுக்காக. அதாவது இந்த மாதிரி வேதங்கள் எல்லாம் உபதேசம் உபதேசத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சட்கர்ணோ மாபூத். 2 காதுகிட்ட தெரியலாம். இவன் சொல்றவன் காது, கேட்கிறவன் காது. அவரு 2 காது, இவனுக்கு 2 காது. 3வது 2 காது விழப்படாது. அதான் சட்கர்ணா. இன்னொரு ஆசாமி இவன் சொல்றத கேட்கப்படாது. அதுக்குதான் சட்கர்ணோ மாபூத் அப்படின்னா 6வது 5, 6 காதுக்கு நீ சொல்றது எட்டப்படாது. கிட்ட இருக்கிற 2, 3, 4 காதுக்கு சிஷ்யனுடைய காதுல மட்டும்தான் வேணும். இப்படி முன்னே சொல்லுவா. அப்ப சட்கர்ணோ மாபூத் அப்படிங்கிறதுனால அந்த உபதேசம் அப்படித்தானே இருக்கணும். அப்படி அவளுக்கு தெரியாது, இவனுக்கு மட்டுமா அந்த உபதேசம் பண்றான். உபதேசம் பண்றது என்ன பண்ணி விட்டார் தெரியுமோ? நாம சொல்ற மாதிரி காயத்ரி சொல்லலை. காயத்ரி சொல்லறதுக்கு ஒரு வியவஸ்தை வச்சிருந்தா அழகா. எப்படி? அதாவது வசந்த மந்திரம் எது தெரியுமோ? வியாகிருதி. வியாகிருதின்னு ஒண்ணு இருக்கு. என்னது? பூர்புவஸ்து பரிதிவா ஏதாஸ்திஸ்ரோ வியாஹதயா இருக்கு. பூஹு புவஹா சுபஹா. இவர் என்ன பண்ணுவார் தெரியுமோ? பூஹு முதல்ல சொல்லுவார். காயத்ரியில முதல் பாதத்தை சொல்லுவார். புவஹான்னு அடுத்தது சொல்லுவார். காயத்ரியுடைய 2வது பாதம் சொல்லுவார். சுபஹா அடுத்தது சொல்லுவார். காயத்ரியுடைய 3வது பாதம் சொல்லுவார். இப்ப என்ன எடுத்து 3 வியாகிருதியிலையும் அழகா காயத்ரியுடைய திரிபாதங்களை ஒவ்வொன்றா சொல்லி விட்டார். இப்ப என்ன செய்வன் தெரியுமோ? முதல்ல பூஹு சொல்லுவனே, அப்போ 2 சேர்த்துப்பேன். 2 பாதத்தை சேர்த்துப்பேன். பூஹு சொன்ன 2 பாதம் சேரும். தத்ச விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமி சொல்லுவோம். அப்புறம் ஓம் புவஹா சொன்னா மிச்சம் 3வது பாதத்தை சொல்லுவேன். அப்ப கடைசியிலும் வியாகிருதியிலும் சுபஹா மிஞ்சி இருக்கேன் இல்லையோ, அங்க மொத்தம் 3 பாதத்தையும் சொல்லுவேன். இப்படி ஒரு நடைமுறை அந்த உபதேசத்துல உண்டு. நானே இப்போ சொல்லி இருக்கப்படாது இருந்தா கூட அதை சொல்லாத இருந்தா சில பேர் கேட்கிறவாளுக்கு எப்படி சொல்றது, எப்படி சொன்னாங்க ஒரு இது இருக்கு, உத்வேகம் இருக்குமே. அதனால சொல்லி கொடுத்தேன். இது என்ன கிடைச்சது சொல்லும். வியஸ்தமாவும் சமஸ்தமாவும் இல்லாத ஓம்பூஹு சொன்ன உடனே அதுல முதல் பாதம், அப்புறம் 2வது தடவை சொல்லும் போது 2 பாதம் வருது. ஓம்புவஹா 3 பாதம். அப்படி எல்லாத்திலையும் எல்லா பாதங்களுடையும் தச்சு வருது. ஆமா, முதல்ல ஓம்பூஹு சொன்ன முதல் பாதம் வந்தது. அப்புறம் புவஹா சொன்ன 2வது பாதம் சொல்லியாச்சு. கடைசியில 3வது பாதம். அப்ப எல்லாத்திலயும் 1, 2, 3 பாதம் முடிச்சு விட்டு முதல்ல சொல்றது என்னாச்சு? 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் வந்தது. 2ஆம் பாதம் ஏற்கனவே புவஹா இருக்கு. 3ஆம் பாதத்தை சொல்லி விட்டான். அதுலயே 3 உண்டு. கடைசிக்கு 3ஐயும் சேர்த்து சொன்னான். அப்ப என்ன தெரியறது? நான் சொன்னது உனக்கு புரியுறதோ? அதாவது ஓம்பூ ஒரு பாதத்தை சொன்னான். தத்ச விதர்வரேண்யம். ஓம் புவஹா 2வது பாதத்தை சொன்னான். ஓகும் சுபஹா 3வது பாதம். 3லையும் ஒவ்வொரு பாதங்கள் வந்து விட்டு. இப்ப அடுத்தது சொல்ற போது ஓம்பூ தத்ச விதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய 2ஐயும் சேர்க்கிறான். அப்ப 2வது பாதமும் முதல் பாதத்துக்கு கிடைச்சது இல்ல, கிடைச்சது. ஏற்கனவே 2வது பாதம் கிடைச்சிருக்கு இருக்கு இவனுக்கு, இந்த 2வது புவஹாக்கு. இப்ப என்ன சொல்லுவான்? அந்த 3வது பாதம் அதுல வரும். அப்புறம் கடைசி பாதத்துக்கு 3ஐயும் சேர்த்து சொல்லு. இப்படி ஒரு நடைமுறை உண்டு. அதாவது ஓங்காரத்தோட பிரதி பூஹு புவஹா சுபஹாங்கிற 3 விதமான வியாகிருதியில அந்த 3 பாதத்தை இணைச்சு அப்படி சொல்லுவேன். இது வேத துல்லியமாச்சு. எப்படி? திவ்யேவது வேதேபியா பாதம் பாதம் அதூருகது. 3 வேதத்திலிருந்தும் ஒவ்வொரு பாதத்தையும் கறந்து எடுத்துதான் காயத்ரி வந்திருக்கு சொன்னா,
அப்ப 3 பேரும் அதுல வரதே தெரியறது. அப்ப வேதசாரமாச்ச. அப்ப வேதசாரமே இவன் ஓதரான்னு ஆயிடுத்து. போ அப்படி வந்து கொடுத்த அவர் சொல்லுவார், அக்னேஹ ரிக்வேதா வாயோர் யஜுர்வேதா ஆதித்யா சாமவேதா. இப்படி வரத அக்னே ரிக்வேதான்னா ஓம் பூ அக்னி தன்னோமா, வாயோர் யஜுர்வேதா ஓம் புவஹ வாயவே தன்னோமா. அதே மாதிரி என்ன சொல்றார், சாமவேதா இது வாயோர் ஆதித்யா சாமவேதா. அப்ப என்னாச்சு, ஓம் சுபஹா இருக்க. அப்படின்னு அந்த 3லையும் பூஹு புவஹ பூ ஸ்வாஹா அக்னி தன்னோமா, புவஸ்வா வாயு தன்னோமா, சுவஸ்வா சூர்யாயு தன்னோமா சொல்றியே, அதுல என்ன வருது தெரியுமா, அந்த ஓங்காரத்தினுடைய தேவதைகளை குறிப்பிடப்படுது. அப்படி ஒண்ணு வருது. இதெல்லாம் மனசுல வச்சுக்கொண்டு அந்த காயத்ரி உபதேசம் பண்ணதுனால அது பிரம்மோபதேசம் ஆயிடுது. அதனாலதான் நம்ம சாதாரண புத்திக்கு சொல்லிப்பாரு, இந்த குழந்தை சாவித்திரிய உபதேசம் பண்ணுன்னா, அந்த அப்பா குரு இருக்கானே காயத்ரி உபதேசம் பண்ணுறேங்கிறார். உபதேசம் பண்ற போது பிரம்மோபதேசங்கிறார். விவஸ்தை இல்லையே நினைக்காத. இந்த குழந்தை என்ன கேட்டது, சாவித்ரி போ அனுப்ரூஹி சொல்லிட்டு, சாவித்ரி தானே சொல்லணும். அவர் என்ன கேட்டார், எல்லார்ட்டும் நான் காயத்ரி இந்த குழந்தை ஏத்துக்கிறதுக்கும் நான் உபதேசம் பண்றதுக்கும் அனுகூலம் விட்டான். அவன் மாற்றி விட்டான். சரி, அதை மாற்றினா போறா போறது. உபதேசம் பண்றது என்னாச்சு, வேதத்தை உபதேசம் பண்ண. இதுல இருந்து நீ என்ன தெரியணும், ரெண்டும் கட்டான்னு நினைக்காத. அவன் ஒன்ன சொன்னா இவன் ஒன்ன கொடுத்தான், அப்படி இல்லை. இந்த 3ம் அதனுடைய பேருதான். ஆமா, அதன் நேரடியா சொல்லப்படாது. அந்த உபதேசம் பண்ற காலத்துல மட்டும்தான் அதனுடைய தத்துவத்தை சொல்லலாம்ங்கிறதுக்காக உபதேசத்துல பிரம்மோபதேசம் வேதம் அந்த வேதத்தை உபதேசம் பண்ண. இப்ப பாரு, முதல் சொன்ன வார்த்தை விதியும் பாரு, என்ன தெரியறது, ஆரம்பிக்கிற போதே வேதசாரத்தை உபதேசமா வாங்கிட்டதுனால எந்த விதமான காரணத்தையும் சொல்லாமல் சுதசித்தமா கர்த்தவிய புத்தியா அந்த வேதத்தை சொல்லணும் அப்படின்னு உபதேசமே அதுதானே ஆயிருக்கு. அந்த வேதத்தை சொல்லணும் சொன்னார். அந்த வேதத்தை சொல்லணும் சொன்னா கேவல வேதம் போராட, அதுக்கு அங்கம் இருக்க. ஒரு பிரதான கர்மா ஒண்ணு இருந்தா, அதுக்கு அங்க கர்மா ஒண்ணு இருந்தா, அங்கத்தோட சேர்ந்து இருந்தா தான் அழகு. அந்த அங்க கர்மா இருக்கு. சிக்ஷா வியாகரணம் சந்தோ நிருக்தம் ஜோதிஷம் ததா கல்பஸ்தேஜ சடங்கானி அப்படின்னு 6 அங்கம் இருக்கு. அந்த 6 அங்கத்தோட அத்தியனம் பண்ணாதான் வேதம் பூர்ணமாகும். அங்கம் ஆகலைன்னா அங்கி மட்டும் இருக்காது, அங்கம் இருந்தா தான் அங்கி. அதனால அங்கத்தோட சேர்ந்து இருந்தா தான் நடக்கும். அதனால நிஷ்காரணேன பிராமணேன, இவன் பிராமணன். எப்படி ஆ பிரம்மன் பிராமணோ பிரம்மவர்த்தசீஜாயதா இருக்க, அங்கேயே சொல்லல பிராமணன். அந்த பிராமணன் அதாவது நிஷ்காரேன பிராமணேன நிஷ்கார ஷடங்கா. இப்ப 6 சொன்னேனே, சிக்ஷா வியாகரணம் சந்தா நிருப்தம் ஜோதிஷம் ததா கல்பஸ்ட, அத்தனையும் வேதத்தினுடைய அங்கங்கள். நிஷ்காரணேன ஷடங்கோ வேதா. வேதம்னா ஏகவசனம் சொல்றது நினைக்காத. எல்லா வேதத்தையும் சொன்னா ஏகவிதம் சொன்னா போதும். வேதத்துல எண்ணிக்கை இருக்கு பாரு, ரிக்யஜு சாம அதர்வா, அந்த எண்ணிக்கை எல்லாம் நாம அத்தியனம் பண்றதுக்கு பிரிச்சு வச்சுட்டு இருக்கோம். அதனால அந்த எண்ணிக்கை எல்லாம் அப்படி வைக்கப்படாது. எல்லாமா சேர்ந்து ஒரு வேதம் தான். அந்த எண்ணிக்கை சொல்றோமே, ரிக்கு எஜுசு சாம அதர்வா சொல்றோமே இல்லையோ, அதெல்லாம் காயத்ரிக்கு 4-3 பேரு சொல்ற மாதிரி ஒரு பேரு தான். ரிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், பத்ய ரூபம். யஜுசு கத்ய ரூபம், சாமம் கான ரூபம். அதனால அவ என்ன சொல்லுவா, 3 வேதம் சொல்லுண்டா. வேதத்துல எப்படி சொல்லும் தெரியுமோ, ரிதஸ்ஸாமா நிகஜோகம் சி படிக்கிறியே, ரிதோஜோகம் நிதாமானி அப்படின்னு படிக்கிறியே. அதனால
சாமான் யஜோகும்சி இது வேதாஸ்திரயஸ்திரை. அதனால வேதம் 3லயே 4 அடங்கி விடுண்டா. எப்படி தெரியுமோ? ரிக்வேதங்கிறது பத்திய ரூபம் 2 இருக்கும். அது எஜுர்வேதங்கிறது தண்டாகாரமா இருக்கு. அதனால கத்திய ரூபம். அந்த அதர்வ வேதத்திலேயே கத்தியமா இருக்கிறது இதில் சேர்ந்து விடும். அதர்வேதத்துல ரிக்கு அந்த ரிக்கிலையும் சேர்ந்து விடும். அடுத்தது சாமவேதம் கான ரூபம், பாட்டு. இந்த 3 தர்மத்தை வச்சுக்கிண்டு எல்லா வேதத்தையும் 3ஆ பிரிச்சாங்க. இந்த பாகுபாடு எடுத்தோடு எல்லாம் ஒரு வேதமாச்சு. ஆமா, அந்த வேதம் தான் அங்க சொல்லி. புரியுதோ? அப்ப வேதம்னா நீ ஏற்கனவே எந்த வேதத்துல பிறந்திருக்கியோ, நீ நீ இப்படி பிறந்திருக்கேன்னு வச்சுக்கோ. ரிக்வேதத்துல பிறந்தேன்னா முதல்ல ரிக்வேதத்தை அனுஷ்டானம் பண்ணணும். இல்லையே நான் எஜுர்வேதத்துல முதல்ல எஜுஸ்த அனுஷ்டானம் பண்ணணும். இல்லையே நான் சாமவேதம் சாமாவும் முதல்ல அனுஷ்டானம் பண்ணணும், அத்தியனம் பண்ண. இல்லை நான் அதர்வேதம் முதல்ல அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு முன்னுரிமைக்குத்தான் இந்த வேற பாகுபாடெல்லாம் வருவே தவிர எல்லாம் ஒரே வேதத்துல அர்த்தம். வேதா அப்படின்னு அர்த்தம். இப்ப ரிக்வேதத்துல ஒருத்தன் பிறந்திருக்கான்னு வச்சுக்கோ. முதல்ல அத்தியனம் பண்ற போது ரிக்வேதத்தை அத்தியனம் பண்ணுவான். அது முடிஞ்ச உடனே எஜுர்வேதம், அது முடிஞ்ச உடனே சாமவேதம், அது முடிஞ்ச உடனே அதர்வ வேதம், அப்படி அத்தியனம். ஒருத்தர் எஜுர்வேதம் தான் படிச்சிருக்கான்னு வச்சுக்கோ. முதல்ல எஜுசு ஸ்வசாகாத்தியனம் முதல்ல. எசுக்கு அப்புறம் இருக்கிட்டப்போ பாக்கி வேதத்துல எல்லாம் போலாம். அதே மாதிரி சாமவேதத்தில் பிறந்தா முதல்ல சாமா. அப்படி முதல் உரிமைக்கு மட்டும்தான் அவனுடைய சாகை உபயோகப்படுமே தவிர பாக்கி எல்லா வேதங்களும் கூட அத்தியனம் பண்ண வேண்டியதுதான். அப்ப என்ன தெரியுது? சமஸ்தமான வேதத்தை அத்தியனம் பண்ணலாம் அவன். அதனால்தான் சில பேர் 35 வருஷம் வரைக்கும் இந்த 4 வேதத்தை அத்தியனம் பண்றதுக்கு டைம் வேணும். அதனால பழைய காலத்துல ஒவ்வொன்றுக்கும் 8 வருஷம், 32 வருஷம் அத்தியனம் பண்ணுவான். அப்ப அத்தியனம் பண்றதுக்கு வச்சிருக்காரு. கர்ப்பாஷ்டமம் வரோது 38 வருஷம் ஆயிடும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஷடங்கோ வேதோ அத்தியா வேத சப்தத்துல ஒரு வேதமா சொன்னதுனால சகல வேதத்தையும் சேர்த்து வேதான்னு ஏகவச்சனத்துல குறிப்பிட்டிருக்கு. நீ ஒண்ணு கவனிச்சு பாரு. ஜனதா அப்படின்னா என்ன? ஏகவச்சனம். ஜன சமூகம். ஜனதான்னா ஜன சமூகம், ஒரு ஜனம் இல்லை இது. ஆமா. பிரஜா அப்படின்னா எல்லாம் சேர்ந்ததுதான் பிரஜா. இப்ப என்ன தெரியுது? எல்லா வேதத்தையும் நீ அத்தியனம் பண்றதுக்கு ஒரு யோகியதை உண்டு. அப்புறம் சொல்லும், ஒன்னால அத்தனையும் அத்தியனம் பண்ண முடியலன்னா ஸ்வசாகையாவது பூர்ணமா அத்தியனம் பண்ணு சொல்லும். ஸ்வசாகையும் பூர்ணமா அத்தியனம் பண்ணலன்னா ஏகதேசமாவது அத்தியனம் பண்ணு சொல்லும். ஏகதேசமாவது அத்தியனம் பண்ண முடியலையா சொல்லாது. அதனால வேறமே அத்தியனம் பண்ணாத இருக்கேன்னு நீ நினைக்க முடியாது. 4 வேதத்தை அத்தியனம் பண்ண முடியலையா, உன்னுடைய சாகை என்னமோ அதை மட்டும் அத்தியனம் பண்ணு. அதுவும் முடியலையா, உன்னுடைய சாகையில ஏகதேசத்தை அத்தியனம் பண்ணு. அதுவும் முடியாதுன்னு சொல்லப்படாது. அதனால அத்தியனம் மஸ்ட். அத்தியனம் இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது. அதனால அத்தியனத்தை பண்ணு. அப்ப வேதா அத்தியேயா, அத்தியனம் கர்த்தும் யோக்கியா அத்தியேயா. ஆமா, அதோட நிற்கப்படாது. நீ வேதத்தை புரிஞ்சுட்டு அதோட நான் நின்றுட்டேன், வேதத்தை நித்தியமும் சுவாத்தியாயத்துல பாராயணம் பண்ணிட்டு இருந்தேன்னா போராது. ஏன் தெரியுமோ? ஸ்தானுதயம் பாரஹார கிலாபூத் அதீத்திய வேதம் நபிஜானாதி யோர்த்தம் அப்படின்னு நம்ம பயமுறுத்துறா. அவ படிச்சவாள் அத்தனை பேரும். நீ பயந்துகாத. ஸ்தானுதயம் பாரஹாரஹா கிலாபூத். எவன் வேதத்தை அதீத்திய வேதம், வேதத்தை அத்தியனம் பண்ணினவன், விஜானாதி அர்த்தம், அர்த்தம் தெரிஞ்சுகாரவன், வேதத்தை அத்தியனம் பண்ணி உள் அர்த்தத்தை தெரிஞ்சுகாரவன், தானு குத்துக்கல்லு. இப்படி வச்சுப்போ. நாமெல்லாம் ஒரு சமதாங்கின்னு வைப்போமே இல்லையோ, அது மாதிரிதான் அப்படின்னு அவர் கொச்சப்படுத்துறார். அவரை நம்ம
உள்ள அர்த்தத்தை சொல்லி தந்து அர்த்தம் நியமேன நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீ குத்துக்கல்லுதான் சொமதாங்கி. சொமதாங்கி என்னடா தெரிஞ்சுக்கும்? ஒண்ணும் தெரியாத. சொமதாங்கியில நீ கல்லை கொண்ட வச்சாலும் ஏத்துக்கும், மண்ணை கொண்ட வச்சாலும் ஏத்துக்கும், புஷ்பத்தை கொண்டு வச்சாலும் ஏத்துக்கும், தயிரை கொண்ட வச்சாலும் ஏத்துக்கும், அது அல்லாத மாம்சத்தை கொண்ட வச்சாலும் ஏத்துக்கும். ஒண்ணுக்கும் இந்த சுமதாங்கிக்கு தெரியாது என்னதுன்னு. அப்படி ஆயிடுவே நீ. அதனால வேதத்தை சுமந்துன்னு இருப்பே தவிர நீ சுமதாங்கி மாதிரி ஆயிடுவே. அர்த்தம் தெரிஞ்சாதான் நியாயமான பிராமணன் ஆயிடுவே அப்படின்னு அர்த்தத்தை அந்த அர்த்தத்தோட கத்துக்கணுங்கிறதுக்கு சொல்லியிருக்கு. அப்ப அந்த வாக்கியம் சாமான்யமா சொன்னது அத்தியோ ஞேயசா, ஞான யோக்கியம், ஞானம். அந்த ஞானத்தினால ஞேயம், ஞானம் ஞேயம் ஞாதா மூணு உண்டு. அது ஞேயா அப்படின்னு நமக்கு உபதேசம் பண்றது. இதுல இருந்து என்ன தெரியறது? இவனுடைய ஜீவிதத்துல பிராமணனா பிறந்து விட்டா ஆறு அங்கத்தோட வேதத்தை நன்னா கத்துக்கண்டு அதனுடைய அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்கிட்டு இருந்தா தான் உனக்கு உன்னுடைய கர்மாவுக்கு நீதான் அருகன் அப்படின்னு. ஏன்னு கேட்டான். அதுக்கு ஒரு கதையை சொல்லும் வேதம். எப்படி சொல்லும் தெரியுமோ? வேதாத்தியனம் பண்ணி முடிச்சானப்பா ஒரு பெரிய பிராமணன். அவன் சொல்லறத பார்த்த உடனே வேதம் வேத வித்யா பிராமணம் ஆஜகாமா, பிராமணன் கிட்ட அத்தியனம் பண்ண பிராமணன் கிட்ட வந்தான். வந்து நின்னான். அந்த வேற என்ன வேணும் கேட்டோன்னு அது சொல்லறது வேத வித்யை. நான் உங்ககிட்ட இருக்கேனே அது உனக்கு கிடைக்கிற பொக்கிஷம். கிடைக்க முடியாத ஒரு பொருள் கிடைச்சிருக்கும் உனக்கு. அதனால நீ எல்லா விதமான ஸ்ரேயஸை அடைய போற. ஆனா நீ என்ன செய்யணும்? நீ இந்த வேதத்தை கடைசி வரைக்கும் தேஞ்சு போகாமல் கண்ணா பின்னா ஆகாமல் அதை நீ கத்துக்கொண்டு நித்தியம் அதை சொல்லிக்கொண்டு ஆருக்கு இந்த வேதத்தை கத்துக்கண்டா அதை காப்பாத்துவனோ ஆருக்கு தகுதி இருக்கோ அவனுக்கு கொண்டு கொடு, கண்டவன்கிட்ட எல்லாம் கொடுக்காதே அப்படின்னு. என்னை எங்கேயாவது கொண்ட கொடுக்காதே. ஆறு ஒன்ன மாதிரி அத்தியனம் பண்ணி காப்பாத்துவனோ ஆறு ஒன்ன மாதிரி அத்தியனம் பண்றது யோகிதி இருக்கோ இது எல்லாத்தையும் நன்னா நோண்டி பார்த்து அதுக்கப்புறம் நீ அவனுக்கு கொடு அப்படின்னு இது கேட்டுக்கும். இவன் என்ன சொன்னான் தெரியுமா? பாடம் அப்படியே சேரேன்னா. ஆறு பிராமண சமூகத்துல ஒரு தலைவன் ஒரு நாளைக்கு அப்படியே சேரேன்னு சொல்லி அவன் கொஞ்ச நாளையும் பண்ணினான். அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் தான் நாம எல்லாத்தையும் தூக்கி வீசி எறிஞ்சு விட்டோம். அவன் அப்படி ஒரு பிராமண சமூகத்தில் நம்முடைய முன்னோர்கள்ல ஒருத்தன் கொடுத்த வாக்குதானத்தை நாம நிறைவேற்றினாமா அது நமக்கு தெரியலையே. அதனால காரணமே இல்லையே, நிறைவேற்றி ஆகணும் தெரியறது. இப்போ நீ எடுத்து பாரு, நான் சொன்னதெல்லாம் புத்தகத்துல இருக்கிறா. நான் என்னெல்லாம் சொல்றேனோ அது என்னதே இருக்காது. ஏன் தெரியுமா? நான் வெறும் ஆளு. அந்த வேதத்துல என்ன சொல்லி இருக்கோ அதை அப்படியே வாங்கிட்டு திருப்பி உனக்கு சொல்றேனே தவிர எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அதனால என்னதுன்னு என்னுடைய வார்த்தையில ஒண்ணும் வராது. நான் ஏதாவது சொன்னேன்னா அது நிச்சயமா வேதத்திலோ புராணத்திலோ இதிகாசத்திலோ சாஸ்திரத்திலோ எங்கேயாவது சொல்லி இருக்கும். அந்த சொன்னத்தை கிளிப்புள்ள மாதிரி நான் சொல்லுவேனே தவிர நான் சொன்னேன் நீ சொல்லிக்காத. நமக்கு என்னடா சொல்ல தெரியும்? இந்த பாரு, வேதத்துல இருக்கிற தர்மம் தான் எல்லா இடத்திலையும் இருக்கிறது. அந்த தர்மத்தை எவனோ ஒருத்தன் சொல்லி விட்டான். அவன் எழுதினான், புஸ்தகத்துல எழுதினான், அதை பிரிண்ட் பண்ணினான். உடனே இவர் தான் இந்த புஸ்தகம் எழுதினான், இவர் பண்ணின தர்மம் அப்படின்னு நீ சொன்னது இருக்கே, அது போய். ஏன் தெரியுமா? வேதத்தை காப்பி அடிச்சு என்னது சொல்றதுக்கு யாருக்கும் அருகதை இல்லையடா. வேதம் அது புஸ்தகமே இல்லை. அது என்னது? அது சப்த ரூபமா இருக்கு. புஸ்தகமா ஆக்கி பொம்பேரையும் போட்டுக்கிண்டு நான் தான் இந்த வேத புஸ்தகத்தை பண்ணேன்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்க உரையும் கொடுத்திருப்பேன். நான் தான் அதை சொன்னேன்னு வெளியில எல்லார்ட்டையும் பிராபகண்டா பண்றையே. அந்த சாஸ்திரம் தான் இது சொன்னார். அவர் நல்லா படிச்சவர் இல்லை, படிச்சவர் அல்ல, படிச்சு திருப்பி சொல்ல தெரிஞ்சவர். அப்படி சொல்ல நீ நம்மள்ட்ட என்னடா இருக்கு? வேதத்தில் இருக்கிறது நான் திருப்பித்தானே சொல்லலாம். வேதமே என்ன சொல்லிட்டு என்ன திருப்பி திருப்பி சொல்லுன்னா சொல்லிட்டு. ஆமா, சுவாத்தியாயம்னா என்ன? அத்தியனம் பண்ண வேதத்தை திருப்பி சொல்லு.
எனக்கே திருப்பி சொல்றதுக்குதான் அருகரை. எங்கிட்ட இருந்து எப்படிதான் வரும்? அந்த வேதத்தை நீ படிச்சு உன்னுடைய ஜென்மாவை சார்த்தகமாக்கிருந்து அந்நியனுக்கும் அதை கொடுத்து அவன் ஜென்மாவும் சார்த்தகமாகணும் பண்ணணும்ங்கிற வேலையே வேதாத்தியனத்துக்கு அப்புறம் உனக்கு கொடுத்துருக்கு. நீயும் அத்தியனம் பண்ணாத பிரத்யாருக்கும் சொல்லிக் கொடுக்காத இருந்தா எப்படிதான் வரும்? அந்த அளவுக்கு அந்த சப்தத்துக்கு அர்த்தம் உண்டு. எப்படி? பிராமணேன நிஷ்காரணேன ஷடங்கோ வேதோ அத்தியோ ஜேயஸ்தான் இருக்கு. அவனுக்கு நித்தியகர்மானுஷ்டானம் என்னதுங்கிறத டைம் டேபிள் போட்டு கொடுக்கறது. இந்த டைம் டேபிளுக்கு ஒரு விசேஷம் உண்டுடா. வருஷா வருஷம் மாறாது. பள்ளிக்கூடத்திலயோ காலேஜிலோ இருக்கிற மாதிரி. சில நாளுக்கு லீவுன்னா அதுக்கு அவளே ஒரு லீவு தருவா. உன்னுடைய லீவ் எல்லாம் வராது. இப்ப லோக ரீதியா நீ பழகிட்டு இருக்கக்கூடிய நடைமுறை ஒன்றும் வேதத்துக்குள்ள சொருக முடியாதுடா. அது என்ன சொன்னும்? ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கு. எப்படி? நீ நித்தியம் எழுந்திருந்தா நித்தியகர்மானுஷ்டானம் பண்றது உன்னுடைய வேலை. கார்த்தாலையும் மத்தியானமும் சாயந்தரமும் சந்தியாவந்தனம் பண்ணணும். அப்படி உன்னுடைய வேலை. அக்னி காரியம் பண்ணணும். வேதத்தை படிச்சத்தை திருப்பி சொல்லணும். இது ஒரு வேலை. அதை தவிர 6 கர்மா இருக்கு, நீ பண்ணணும். அதெல்லாம் சிம்பிள். எடுத்து பெருசா பேப்பர்ல போடுற உடனே நீ பயப்படுற. ஸ்நானம் அதுல பெரிய ரத்தமா பண்ணத்தானே வேணும். சந்தியா காலத்துல வேண்டாமா? ஜபம் பண்ணாமா? ஹோமாக கல்யாணம் ஆகாத வரைக்கும் நீ ஹோமம் பண்ணவே. சின்ன வயசுல பிரம்மச்சாரியா இருந்த உடனே சபிதாராகம் பண்ணமே. ஹோமஹா சுவாத்தியாயா வேதத்தை அத்தியனம் பண்ணது திருப்பி சொல்லணும். என்ன செய்யணும்? ஸ்நானம் சந்தியா ஜபோ ஹோமஹா சுவாத்தியாயோ தேவதார்ச்சனம். ஏதோ தேவதை அர்ச்சனம் பண்ணணும், போகணும், பூஜை பண்ணணும். ஆதித்யம் ஒரு அதிதிக்கு நீ சாரம் போடணும். வைஸ்வதேவம் எல்லாருக்கும் சாரம் போடணும். ஷட்கர்மானி தினே தினே 6 நாளைக்கு இதுதான் கர்மா. 6 கர்மா தினே தினே ஒவ்வொரு நாளும் இந்த 6 கர்மாவையும் பண்ணணும். இப்படி ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுக்கும். அதுக்கு டைமையும் போட்டு கொடுத்துடும். அது ஒன்றும் உனக்கு சிரமமா இருக்காது. நித்தியமா பண்ணிட்டு போது அபியாசத்தினால சர்வசாதாரணமா சொல்லலாம். அப்ப அது போட்டு கொடுக்கறது. நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாரு. நீ எந்த இடத்துல என்ன பண்ணினா கூட அந்த கர்மாக்களுக்கெல்லாம் சங்கல்பம் பண்ற போது ஆச்சரியம் இருக்கு பாரு. அந்த சங்கல்பத்துல உனக்குன்னு ஒண்ணும் வராதுடா. கவனிச்சோ? அவன் சந்தியாவந்தனம் பண்ண சொன்னான். அதுக்கு என்ன சொல்லுவன்? சந்தியாவந்தனம் பண்றேன், சங்கல்பம் வேணுங்கிறது. ஆனா உனக்கு ஒன்னும் ஆசை இருக்கப்படாது. அதுக்காக என்ன சொல்லுவது? மமோ பார்த்த துர்தக்ஷயத்வாரா, நான் ஆர்ஜிச்சதான துரிதங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் க்ஷயமாகலாம், மறைஞ்சு போனோம். பரமேஸ்வர பிரீத்தி, அவ்வளவுதான். பரமேஸ்வரனுக்கு பிரீதிக்கு தான் நான் பண்றேன். அந்த சின்ன வயசுல இருந்தே கர்மா ஆரம்பிக்கும் போதே நிஷ்காமியம் என்கிறது அவனுக்கு வரணும். அதனால எல்லாத்தையும் பரமேஸ்வர பிரீதி. ஆமா, இன்னொன்னு கவனிச்சு பாரு. இந்த பரமேஸ்வர பிரீத்தம் சொல்றானா, இதுக்கு ஒரு பலனே வங்காகலை. பரமேஸ்வரம் பிரீதிக்காகத்தான் நான் பண்றேன் அப்படின்னு ரெண்டே தன்னுடைய பாபமும் போடும், பரமேஸ்வர பிரீதியும் போடும். பிராத சமிதாக ஆதாசே, பிராத காலத்துல சமிதத்தை அசதித்த ஆதாரம் பண்றேன், அவ்வளவுதான். அவன் ஒன்னும் சங்கல்பத்துல எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லு. நீ இஞ்சியும் பாரு. அனையாம தர்மவத்தியாச விச்சின்ன உபாசம் அங்கசந்தானம் கரிசேன்னு எல்லாம் சொல்லும் போது சொல்லுவன். அப்புறம் பிராதர உபாசனம் தண்டுலேர்ஹோட்சாமி, அவ்வளவுதான். இல்லை, பிராதர உபாசனம் தண்டுலேர்ஹோட்சாமி, சாயம உபாசனம் தண்டுலேர்ஹோட்சாமி. அப்ப நித்திய கர்மாவுக்கெல்லாம் ஒரு பிரயோஜனவத்தா பேசுறதே நம்ம வச்சுக்கலேப்பா. அதுல இருந்தே நீ தெரிஞ்சிருந்தாமோ, நித்திய கர்மா சப்பிரயோஜனமா நீ பண்ணப்படாது, பிரயோஜனம்னு நினைச்சு நீ பண்ணப்படாது. பிரயோஜனம் இருந்தா தான் பண்ணுவேன்னு இந்த காலத்தை குழந்தை பாரு அடாவடித்தனமும் பண்ணப்படாது. எதை எடுத்தாலும் பிரயோஜனம் பண்ணணும் எப்படி சொல்லுவேன்? அப்படி. அதனால என்ன சொல்லுவார்? நித்திய கர்மா எல்லாம் பிரயோஜனம் இல்லாமலேயே பண்ணணும். அதுக்கு இவர் என்ன சொல்லுவார் தெரியுமோ? கெட்டிக்காரத்தனமா சாஸ்திரகாரா என்ன சொல்லுவாரு தெரியுமா? நான் நித்தியம் கார்த்தா இருந்து ஸ்நானம் பண்ணி கார்த்தால
சூரியோதயத்துக்கு முன்னாடி அர்க்கியத்தை விட்டேன், சூரியோதயமானதுக்கு பிறகு உபஸ்தானம் பண்ணேன், மத்தியானம் தலைக்கு நேர அந்த சூரியன் வந்த உடனே நான் அதை இது பண்ணினேன் மாத்தியானியம். அப்புறம் சாயங்காலம் அர்த்தாஸ்தமனத்திலே அர்க்கியம் விட்டு நட்சத்திரங்கள் தெரியணும் பண்ணி இப்படி எல்லாம் நான் பண்ணி எனக்கு ஏதாவது பிரயோஜனம் வேண்டாமா? என்ன பிரயோஜனம் கேட்டான் ஒருத்தர். அதுக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை, கர்த்தவிய புத்தியாத்தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இத்தனையும் நான் பண்ணிட்டு எனக்கு பிரயோஜனம் இல்லையா? அப்ப எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீ பண்ணாத இருந்தா பாபம் உண்டு. அதுக்கு சொல்லுவா அகரணே பிரத்யவாயா, செய்யலேன்னா பாபம் வந்து விடும், செஞ்சா ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லுவா. ஆமாம், அதுதான் உண்மை. அப்புறம் நாங்களா என்ன பண்ணோம்? அந்த ரிஷிகள் இருக்காளே அவ என்ன பண்ணா, இந்த குழந்தைகள் அதுல ஈடுபாடு இல்லாத ஆயிட போறதே அப்படின்னு பயந்துகிண்டு பல ரிஷீஸ்வரால் என்னென்ன சொல்றாமோ அதை எல்லாத்தையும் சொல்லி அதனுடைய பெருமையை சொல்லுவோம். அந்த சந்தியாவந்தனம் பண்ணதுனால எல்லாரும் தீர்காயுசா இருந்தா, அதனால நீ சந்தியாவம் பண்ணு தீர்காயுசு வருதுன்னு சொல்லுவோம். புரியுதோ? வாஸ்தவமா அதெல்லாம் அவனுக்கு உத்தேஜத்துக்கு வந்ததே தவிர சாஸ்திர ரீதியா சந்தியாவந்தனத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அகரணே பிரத்யவாயா அப்படின்னு சாஸ்திரம் சொன்னதுனாலே செயலின்னா உனக்கு தப்பு. ஆனா எப்படி எல்லாம் இவா சொல்லுவா தெரியுமோ? கால வேளையில சந்தியாவந்தனம், மத்தியானம் சந்தியாவந்தனம், சாயந்திரம் சந்தியாவந்தனம் அப்படின்னா நீ அர்க்கியமிடுறே பாரு, அதுக்கு அவ்வளவு பெருமை. என்ன பெருமை? ஆகாசத்துல சூரியன் உதிச்சு வரும்போது ராட்சசாலாம் அவருடைய கதியை தடையறா. நீ அர்க்கியத்தை விட்டா உன்னுடைய அர்க்கிய ஜலம் வஜ்ராயுதமா மாறி அந்த ராட்சசால விட்டு மந்தேகாருடைய தீபே தூக்கி எறியறது. அதனால நீ பண்ணி ஆகணும், எத்தனை பெருமை உனக்கு அப்படின்னு. இதோட நிக்க மாட்டான், இதோட நிக்கிறது இல்லை. நீ சந்தியாவந்தனம் பண்றியே, அந்த சந்தியாவந்தனத்துல பண்ணக்கூடியதான தேவதைகளை எத்தனை பேரு சொல்ற, அந்த தேவதைகளுடைய இதெல்லாம் வரும் அப்படின்னு. ஹிருதயோ தீர்க்க சந்தியத்வா தீர்க்கமாயு ரவாப்ரமிகோ, இந்த ஸ்மிருதியில வரக்கூடியதான இந்த சப்தத்தை எல்லாம் பார்த்து ஓ பிரயோஜனம் உண்டு அப்ப நான் பண்றேன் சொல்லப்படாது. அந்த பிரயோஜனம் எல்லாம் நம்முடைய புத்தியில அது பிரபத்துன்முகீகரணாய, நீ அதுல ஈடுபடணுமே என்கிற ஏக்கத்துல சொன்ன கதைகள். அது அப்படி அப்படியே அர்த்தத்தை எடுத்துக்கூடாது. உண்மை என்ன தெரியுமோ? சந்தியாவம் பண்ணினா உனக்கு விசேஷ பலன் ஒன்றும் இல்லை, நீயா எதிர்பார்க்கிற பலன் ஒன்றும் இல்லை. பண்ணாத இருந்தா பாபம். அதனால பண்ணணும், இது உண்மை. அதை நினைச்சுக்கிட்டு பண்ணாத இருந்தூட போறானேன்றத நினைச்சுக்கிட்டுதான் அவ்வளவு பேர் சொன்னான். அப்ப என்னாச்சு? நித்தியகர்மானுஷ்டானத்துக்கு நமக்கு பலன் இல்லை. அனுஷ்டேயம் அது அது நித்தியமா அனுஷ்டானம் பண்றது இவனுடைய கர்த்தவியம். கர்த்தவிய புத்தியா அனுஷ்டானம் இப்படி வேணா வச்சுக்கலாம். நீ பிராமணன் சொன்னதுனால வேதாந்தீனம் பண்ணாதான் அனுஷ்டானம் இருந்தாதான் பிராமணம் வரும் சொல்றதுனால உன்னுடைய பிராமணத்துவம் இருக்கிற பிராமணியம் அதை காப்பாத்துறதுக்கு பயன்படலாம், அவ்வளவுதான். அதனால சந்தியாவந்தனம் 3 வேளையும் பண்ண சொன்னார். அதோட நிற்காமல் அந்த சந்தியாவந்தனத்துல சொல்றதெல்லாம் நான் சொன்னேனே, இதெல்லாம் நீ இந்த வேதாந்தீனம் எல்லாம் கத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு ஜீவிதத்துக்கு என்ன வழி கேட்டார். எல்லாத்தையும் கத்துக்கோ கத்துக்கோ கத்துக்கோ, அதை பண்ணு. கார்த்தாலேருந்து ஒவ்வொன்னா சாயந்தரம் சந்தியா வரைக்கும் வேலை வச்சு விட்டா நான் எப்படி சாப்பிடுறது? எனக்கு நித்தியகர்மானுஷ்டானம் பண்ணிட்டே இருந்தா போருமா? வியாபகாரிகமா நான் லோகத்துல எனக்கு தேவையெல்லாம் வேண்டாமா? அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒன்னு அங்கலாய்க்க விடலை. அவரே சொல்றார். என்ன சொல்றார்? நீ என்ன வேணும்? யஜனம் யாஜனம், அத்தீனம் அத்தியாபனம், தானம் பிரதிகிரகம், 6 நீ பண்ணி படிச்சுக்கோ. யாரு சொல்லுவா? சொல்லு. அப்படி சொன்னா இவர் இன்னும் காட்ட விடணுமா? எனக்கு தெரியாதா? கேட்காத. இதெல்லாம் நீ பண்ணினா 2 காரியம் நடக்கிறதுடா. உன்னுடைய விவகாரத்துக்கு வேண்டியதான தனலாபமும் கிடைக்கிறது, அந்த தர்மத்தையும் வளர்ச்சி விடுறதே புண்ணியமும் கிடைக்கிறது. பாரு, இப்படி எங்கடா வரும்? வராது. நீ வேற இடத்துல வேலைக்கு போனா எனர்ஜி எல்லாம் போகும். எனர்ஜியை மாத்துறதுக்கு இந்த சம்பாதியம் உபயோகப்படுறா. நான் சொல்றது நீ புரிஞ்சுக்கல. நீ அத்தியனம் பண்ணா என்ன வேணும்? யஜனம், யாகம் பண்ணு. சத்திரியனை யாகம் பண்ண வை. நீ யாகம் பண்ற, உனக்கு தகுதி வந்து விட்டு. யாகம் பண்ண வைக்கிற, நிறைய பணம் வரும்.
ஆமாம். அத்தியனம் நீ பண்ணின, நீ அத்தியாபனம் பண்ணு. தானம் நீ குடு, தானம் நீ வாங்கிக்கோ. பிரதிகிரகம். அப்ப பிரதிகிரகத்திலேயும் யாகத்திலே இருக்கிற பிரதிகிரகத்துல உனக்கு தேவையான சமிருத்தியான தனம் வந்துடும். நீ பணக்காரராகணும்னு நினைச்சவன் அல்ல, பண்டிதராகணும்னு நினைக்கிறவன். அதனால உனக்கு அது வந்துவிடும். அது அந்த சம்பாத்தியம் இருக்கு பாரு, அது எப்படி தெரியுமோ, நீ தெரிஞ்சும் பண்றேன்னு ஒண்ணும். அதை தவிர நீ பண்ணி வைக்கிறது அந்த தர்மத்தை இன்னொருத்தருக்கு வளர்த்துற, அந்த தர்மம் சார்த்தகமாகறதுக்கு அவன் தரான். அது நமக்கு பிரயோஜனப்படுது. இப்படி ஒரு பெருமை அதுக்கு உண்டு. அதனால நீ ஜீவிதத்துக்கு நீ பண்ண வேண்டிய விஷயம் என்ன? அந்த வேதம் உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விதமான உபபோக சாதனத்தை ஈட்டத்துக்கு வேண்டியதான தனத்தை கொடுக்கும். அதுதான் உனக்கு வேணும். அது எப்படி கொடுக்கும்? உப்புலேருந்து கற்பூரம் வரைக்கும் சர்வமும் நீ ஒன்னும் கடையில போக வேண்டாம். அரிசி நெல்லு என்னெல்லாம் தேவைப்படுறதோ அத்தனையும் அந்த பிரதிகிரக வாயிலாக உனக்கு வந்துடும். எங்கும் போக வேண்டாம். உன்னுடைய ஜீவிதமும் சார்த்தகமாகும், நல்ல பொருளாகவும் இருக்கும். அந்த பொருளெல்லாம் தேவதைக்கு அர்ப்பணம் பண்ணி பரிசுத்தமாக்கி நீ வாங்கிக்கிற. அதான் பெருசு. நான் சொல்ற பாயிண்ட் சொல்லு பாரு. இவன் என்ன பண்ணுவா, கும்பத்துல ஒரு சொர்ணத்துல பிரதிமை வச்சிருப்பான். அந்த பிரதிமையில அந்த தேவதை ஆவாகனம் பண்ணுவான். சொர்ண பிரதிமையில ஆவாகனம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜலத்தை எல்லாம் அவருக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாம் முடிச்சு ஆன உடனே அந்த கும்பம் பிரதிபை வஸ்திரம் எல்லாம் அங்கே இருக்கும். இப்ப கேட்ப நம்ம அந்த எஜமானன் இதெல்லாம் பண்ணினேன், இதெல்லாம் முடிஞ்சு கொடுத்து மிச்சம் இப்படி எல்லாம் ஆக்கியிருந்த கரதை இதெல்லாம் அப்படியே இருக்கே, நான் என்ன பண்றது கேட்பேன். அப்ப என்ன சொல்லும் தெரியுமா, இதெல்லாம் ஏற்கனவே ஒரு தேவதை இருக்கிறதுக்காக நீ பண்ணின. இந்த பூஜை நடக்கிற வரைக்கும் அந்த தேவதா சாநித்தியம் எல்லாத்திலையும் இருந்தது. அப்ப அந்த தேவதா சாநித்தியத்தை உடையதாக இருக்கிற போது அந்த பொருளுக்கு இன்னொரு தனி பெருமை கிடைச்சு விட்டு இதை நீ என்ன வேணும், ஆச்சாரியனுக்கு தானமா கொடுன்னு சொல்லும். அப்ப இது பிரதிமா அம்பஸ்திரயுக்தாம் கும்போபகரணேர் யுதாம் குப்ரந்தாஸ்யாமி விப்ரேந்திர யதோக்த பலதோ பவா அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். அடுத்தபடி மறுபடியும் நான் திருப்பி ஒரு பேசுறேன். அது வரையும் காத்துட்டு